ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நான் வந்து ஒரு பச்சை சுண்டைக்காய் வச்சு தான் ஒரு காரக்குழம்பு செய்ய போகிறேன். இந்த சுண்டைக்காய் வந்து செடியில் இப்படி தான் இருக்குன்னு இப்படி தான் எடுத்துருக்குறேன். இதை வந்து பிஞ்சாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இது வந்து இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து நல்லா கழுவிக்கோங்க. நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு உரல் இருந்துச்சுனாக்கா அதில் ரெண்டு ரெண்டாக போட்டு நல்லா கொத்தி இந்த குத்தி அந்த ரெண்டாக உடஞ்சா போதும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதை வந்து நான் உடச்சதுக்கப்புறம் ஒரு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிடணும். வெளியே வச்சுக்கினா கருத்து போயிடும். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வெங்காயம் 2 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் 2 எடுத்து வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு 3 தக்காளி. இதை வந்து நம்ம பச்சையாகவே நம்ம அரைச்சிக்கலாம், வதக்கெல்லாம் வேண்டாம். அடுத்தது தாளிக்கிறதுக்கு 1 கப்பு சின்ன வெங்காயம், ஒரு 150 சின்ன வெங்காயம் இருக்கும். ஒரு கட்டி பூண்டு, பெரிய கட்டி இந்த பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 தக்காளி, இதான் தாளிக்கணும். இப்போ நான் வந்து இந்த சுண்டைக்காயை தட்டிட்டு எப்படி வந்து தாளிக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ நான் வந்து அடுப்பத்தை வச்சு ஒரு கடாயை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெயும் யூஸ் பண்ணுங்கள். புளிக்குழம்பு காரக்குழம்புனா நல்லெண்ணெய் ஊற்றினா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ நம்ம வந்து கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் போடணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வதங்கிறதுக்கு இந்த வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுக்கோங்க. ஒரு வதக்கிட்டு அப்புறம் இந்த வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளியெல்லாம் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கிறதுக்குள்ளார நம்ம எடுத்து வச்சுக்கிற அந்த பெரிய வெங்காயம், தக்காளி, சீரகம், மிளகு பச்சையாகவே நம்ம அரைச்சிட்டு வந்து தான் போட்டோம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இதே மெத்தேடில் செஞ்சு பாருங்கள். இப்போ வெங்காயம் வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இப்போவே வந்து நம்ம இடித்து வச்சுக்கிற அந்த சுண்டைக்காயை போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து தண்ணிக்குள்ளே தான் போட்டு வச்சுக்கிறேன். தண்ணிக்குள்ளே போட்டு வைங்க, இல்லைன்னா கருப்பாயிரும், அப்புறம் கசப்பு அதிகமாகிடும். இந்த மாதிரி 1-2 இடிச்சிங்கன்னா போதும். இந்த மாதிரி 2 பிரிஞ்சிருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். எல்லா சுண்டைக்காயும் இந்த மாதிரி பிரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம வந்து இந்த சுண்டைக்காயும் போட்டுக்கலாம். இந்த கடைசியில் தண்ணியில் விதை இருக்கும் பாருங்கள். அந்த விதையை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த விதையில தான் சத்து நிறையா இருக்குது. அதை நம்ம வடிகட்டிட்டு இதிலே நம்ம சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், அந்த விதையெல்லாம் நான் வந்து வடிகட்டிட்டேன். இப்போ இந்த விதையை வந்து இதோடய நான் சேர்த்துக்கிறேன். நீங்களும் விதையை வேஸ்ட் பண்ணாமல் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து தக்காளியும் போட்டுடலாம். இது வந்து சுண்டைக்காய் வந்து நல்லா வதங்கணும். அப்போ தான் நமக்கு அந்த கசப்பு இருக்காது. இதை கட் பண்ணி வச்சுக்கிறோம். தக்காளியை போட்டார். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். தக்காளி வதங்க மட்டும்தான் போடுறேன். இதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க. இது வந்து நல்லா வதங்கும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. கலரே மாறிடுச்சு. சுண்டைக்காய் கலரே மாறிடுச்சு. நம்ம வந்து வதங்கும் போது இப்படி வந்து தேய்ச்சி தான் வதக்கணும். இப்படி தேய்ச்சி இப்படி செய்யுங்க. அப்போ தான் அடி பிடிக்காது. ஏதோ வதங்காமல் இருந்துச்சுன்னா அதை வந்து ஓரத்தில் இப்படி கொண்டு வந்து அந்த தக்காளி வதங்கலைனாக்கா இப்படி குத்தி விடுங்க. தக்காளி மட்டும் குத்தி விடுங்க. நம்ம எல்லாத்தையும் சேர்ந்து இப்படி குத்தும்போது என்னாகும், எல்லாமே குழஞ்சி போயிடும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. சுண்டைக்காய் பாருங்க, கலரே மாறிடுச்சு. வெள்ளை கலரில் இருக்குது. இப்போது நம்ம வந்து மசாலாலாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் 1/2 ஸ்பூன் கம்மியாக தான் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள். அடுத்தது கொஞ்சம் மிளகாத்தூள். இந்த மிளகாத்தூள் ரொம்ப காரமாக இருக்கும் எனக்கு. அதனால் குழந்தைங்களாம் சாப்பிட்னாலும் நான் வந்து 1 ஸ்பூன் மட்டும்தான் போடுறேன். அப்புறம் மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் கலருக்காக இந்த காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். சின்ன ஸ்பூன் தான், அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலே போட்டிங்கனாக்கா நல்லா உங்களுக்கு கலர் வந்துடும். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு இதுலேயே
நம்ம அரைச்சி வச்சுக்கிற அந்த வெங்காயம் அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, சீரகம், மிளகு இதை அரைச்சி வச்சுக்கிறோம். இந்த பச்சையாக போட்டால் வாசம் அடிக்குமேன்னு நினைக்காதீங்க. நல்லா வெந்துச்சுன்னா அந்த பச்சை வாசனையில் போயிடும். இதெல்லாம் போட்டுட்டு நான் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு புளியை வந்து கரைச்சி வச்சுக்கிறேன். ஒரு சின்ன ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் இந்த சோடு அதை கரைச்சி வச்சுக்கிறோம். அதையும் நம்ம ஊற்றிக்கலாம். இதை நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம மிக்ஸி கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து மிக்ஸி கழுவி நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது வந்து நல்லா கொதிக்கணும். இது வந்து நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா 10 நிமிஷம் தான் அந்த குழம்பு செய்யறதுக்கு டைம் ஆகும். ஈஸியாக பண்ணிடலாம். இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த சுண்டைக்காய் குடலில் இருக்கிற அந்த பூச்சி புழுவெல்லாம் இது வந்து கொன்றும், நல்லாயிருக்கும். இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. சுகர் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லது. இப்போ நம்ம வந்து தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து வரும்போது சிம்மில் வச்சிட்டிங்கன்னா நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே வந்துடும். அவ்வளோதான். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு தேங்காய் வேணும் அப்படின்னாக்கா நம்ம வெங்காயம்லாம் அரைச்சோம்னா, தக்காளி வெங்காயம் அரைக்கும் போது கொஞ்சமாக ஒரே ஒரு பீஸு, ஒரே 10ன்னு சொல்லுவாங்களே அந்த அளவுக்கு தேங்காய் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ நான் தேங்காய் போடல, எனக்கு இந்த குழம்பே போதும். அதனால் தேங்காய் போடாமல் வச்சுருக்கேன். இந்த சுண்டைக்காய் வந்து கிடச்சதுன்னா மிஸ் பண்ணாதீங்க. நான் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெள்ளை கலரில் எனக்கு வந்துருக்குதுன்ட்டு வறுத்து. இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். உப்பு போட மறந்துட்டேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம கொதிக்க வச்சிடலாம். உப்பு காரம்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் போட்டிருக்குறோம். அதனால் இப்போ கொஞ்சம் போட்டுக்கிறேன் நான். அவ்வளோதான். இப்போ இதை மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். கொதிச்சோன்னே சிம்மில் வச்சுருங்க. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. தெரியுதா? எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கெட்டியாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும், இன்னும் கொஞ்ச நேரம் வைங்க. இது நம்ம வெங்காயம்லாம் அரைச்சி ஊற்றிருக்கனால கொஞ்சம் நேரத்தில் அதுவே கெட்டியாயிரும். இப்போ வந்து இது கொத்தமல்லியில் எதுவுமே தேவையில்லை. மேலே வந்து ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய்னு பார்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இதை ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பாடு போட்டு சாப்பிட வேண்டியதுதான். அவ்வளோதான். குழம்பாயிடுச்சு. நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. மிஸ் பண்ணாமல் பச்சை சுண்டைக்காய் கிடச்சா செஞ்சு பாருங்கள்.